அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 331. அறத்துப்பாலிலே துறவரவியலிலே நிலையாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல் அறிவாண்மை கடை. நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல் அறிவாண்மை கடை. நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். நில்லாதவற்றை என்றால் இவ்வுலகிலே நிலைத்து நில்லாதவற்றையெல்லாம் நிலையின என்று உணரும் என்றால் நிலையானவை என்று உணர்ந்து செயல்படுகின்ற புல் அறிவாண்மை கடை என்றால் குறைவுள்ள அறிவாண்மை இழி உடையது ஆகும். அதாவது இவ்வுலகிலே நிலைத்து நில்லாதவற்றையெல்லாம் நிலையானவை என்று உணர்ந்து செயல்படுகின்ற குறைவுள்ள அறிவாண்மை இழி உடையதாகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். 1330 திருக்குறள்களிலும் அந்த காலத்திலே பேசப்பட்டு வந்த, நடைமுறையில் இருந்த சுமார் 50 முதல் 60 வரையிலான வடமொழி சொற்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று அறிஞர்கள் கண்டறிந்துள்ளனர் என்பதை அறிகிறோம். நிலையாமை என்கின்ற அருமையான தத்துவத்தை மிக அழகாக விவரிக்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் ஆபாவாணன் இயற்றியிருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. இந்த உலகமும் இந்த உலகத்திலே இருக்கின்ற உயிர்களும் இங்கு இருக்கிற அனைத்து பொருள்களும் நிலைப்பு தன்மை அற்றவை. இங்கே தோன்றி காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உயிரினமும் பொருள்களும் என்றோ ஒரு நாள் மறையக்கூடியவை, அழியக்கூடியவை, வேறொரு பொருளாக ஆற்றலாக மாறக்கூடியவை என்பதை நல்ல அறிவு படைத்த மெய் அறிவுடைய ஞானிகள், அறிஞர்கள் நன்கு அறிந்து அதற்கேற்ப தமது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வார்கள். எந்த ஒரு உயிர் நிலையும் எந்த ஒரு பொருள் நிலையும் தொடர்ந்து அதே நிலையில் இங்கே நீடித்து இருக்காமல் ஒவ்வொரு நாளும் நிலை மாறுகின்ற இந்த உலகத்திலே நாம் நிலைத்திருப்போம். நாம் பெற்றுள்ள பொருள்களும் உறவுகளும் என்றும் நம்முடன் நிலைத்திருக்கும் என்ற கனவிலே மனித ஜாதியினர் இந்த உலகிலே தான் வாழ்வதற்காக அல்லது தமது உறவினர்கள் வாழ்வதற்காக நேர்மைக்கு, நியாயத்திற்கு, தர்மத்திற்கு, உண்மைக்கு புறம்பான பல்வேறு விதமான குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். நிலையாமை என்கின்ற உன்னதமான உயர்ந்த இந்த தத்துவத்தினை உணராத இத்தகைய மனிதர்கள் வாழ்கின்ற இடங்களிலே நீதி வாழ்வதில்லை. நீதியை அழித்து வாழ நினைக்கின்ற இத்தகைய மனிதர்களும் நீடித்து நிலைத்து வாழப் போவதில்லை என்பதை இத்தகைய அற்ப மனிதர்கள் உணர்ந்து நீதியுடன் நியாயத்துடன் வாழ்ந்து மறைய வேண்டும் என்கிற அருமையான கருத்தினை மிக தெளிவாக ஒரு நாயகன் உணர்த்தி பாடுகின்ற அந்த அருமையான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1986 வெளிவந்த ஊமை விழிகள். ஆபாவாணனின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு மனோஜ் கியான் அருமையாக இசையமைக்க KJ ஜேசுதாஸ் மிக அற்புதமாக பாடுகின்ற அந்த வாய்மை மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக.
நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில், நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனித ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி. வாழும் மனித ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி. நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில், நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனித ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி. வாழும் மனித ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி. நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில், நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில். எனவே அன்பு தம்பிகளே தங்கிகளே, இவ்வுலகிலே நிலைத்து நில்லாதவற்றையெல்லாம் நிலையானவை என்று உணர்ந்து செயல்படுகின்ற குறைவுள்ள அறிவாண்மை இழிவுடையதாகும் என்கிற நிலையாமை குறித்த இந்த அருமையான திருக்குறளின் கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் இங்கே நிலைத்திருப்போம். நம்முடைய உறவுகள், நம்முடைய பொருள்கள் எல்லாம் நம் கூட எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்ற கனவிலே நாம் நியாயமற்ற நீதியற்ற செயல்களிலே ஈடுபடாமல் பிறருக்கு உதவியாக குற்றமற்றவர்களாக இருந்து வாழ்விலே சிறப்புகளையும் பெருமைகளையும் பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 332. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.